ரெக்கார்டிங் உள்ளதா? வேறு என்ன ரோலுக்குதா? இதா ஆரம்பிக்கிட்டா? இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா எங்கேயும் இல்லை, நம்ம வாராகி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சில பேர் நம்ம தீர்த்தமலைக்கு போனால் தீர்த்தமலைக்கு என்ன அப்படின்றாங்க, கோயிலுக்கு வந்தால் என்ன அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, மனுஷனுக்கு வந்து ஒரு மனிதன் யாராவது ஒருத்தருக்கு பயப்படணும், அது கடவுளாக தான் இருக்கும். அதனால் தீர்த்தமலைக்கும் போகிறோம், நம்ம வாராகி கோயிலுக்கும் போகிறோம், மற்ற கோயிலுக்கும் போகிறோம். அதனால் அங்கே என்ன வேலை இங்கே என்ன வேலை தயவு செஞ்சு கேட்காதீங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். இப்போ புரட்டாசி மாதம் பிறந்து 2 நாளாக 3 நாளாக ஆகுது. முதல் வெள்ளிக்கிழமை நம்ம இங்கே வந்திருக்கோம், வாராகி கோயில் வந்திருக்கோம். ஏன்னா ஒட்டுமொத்த கோயில் ஒரே கேம்பஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி முடக்கையில் இருக்கக்கூடிய வாராகி கோயில். இங்கே எல்லா சாமியுமே இருக்குது. காளி இருக்குது, வாராகி இருக்குது, பிரித்தியங்கியா நம்ம மாவட்டத்தில் மற்ற இடத்துல இருக்குதான்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே இருக்குது. அப்புறம் கருப்பு சாமி இருக்குது. எல்லா வகையான சுவாமிகளும் ஒரு கேம்பஸில் நடுமதியில் வாராகி மகா காளிக்கு நடுமை சுற்றும் ஒரு பாதுகாப்பு படை மாதிரி அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு வைப்ரேஷனான கோயில். அதான் நீங்கள் சுற்றி மதில் சுவர் தான் பார்த்துருப்போம், ஆனால் சுற்றி மதில் சுவருக்கு இடையில சுற்றி கடவுள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பகுதியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மலை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. என்றைக்குமே கோயில் நாம் ஒன்றும் பெருசாக சொல்லலை, ஆனால் அனுபவத்திற்காக சொல்கிறோம். பெரும்பாலும் கோயில்னு பார்த்திங்கன்னா நம்ம அரச மரம், ஆலமரம், இந்த மாதிரி மரங்கள் இருக்கும். அப்புறம் மலைப்பகுதி. அதனால தான் கோயில் மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு தான் அதிகப்படியான சக்தி. அதனால தான் நம்ம திருப்பதிக்கெலாம் நம்ம சில பேர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் ரிலேஷன் கூட ஒருத்தர் மாதம் திருப்பதி போயிடுறாரு. என்னென்னா அவர் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்றாரு. அந்த மாதிரி சுற்றியும் மலைக்கு மகுதியில் இந்த கோயிலில் வந்திருக்கு. உங்களுக்கு மன அமைதி வேணும் அப்படின்னா அப்படியே சாமி கும்பிட்டு இங்கே சிலுன்னு இருக்கக்கூடிய அந்த இயற்கை காற்றை ரசிச்சுட்டு இங்கே குருவி சத்தம், இந்த சின்ன சின்ன பறவைகள் சத்தத்தோடு நீங்கள் கேட்டு போகும்போது ஒரு மன நிறைவாக இருக்கும். நாம் ஒரு ப்ரமோஷன் வீடியோவோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நாம் ஒரு ஜென்ரலாக நமக்கான ஒரு அனுபவத்தை இங்கே நம்ம பதிவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவரும் வருக. வாராகி மகா காளி அருள் பெறுக. நன்றி, வணக்கம்.